கலை உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, சின்ன தம்பியின் மூலமாக பி வாசு என்கின்ற என்னை ஒரு முழு இயக்குனராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு என்றும் எனது நன்றி. இன்றைய முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரையும் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் நான் முதல் முறையாக ஒரு இயக்குனரையே இயக்கிய படம்தான் அம்மா வந்தாச்சு. இதில் பாக்யராஜ் அவர்கள் நடித்திருந்தாலும் இயக்குனர் என்கின்ற ரீதியில் அவருடைய நகைச்சுவை பாணியில் மட்டுமே இல்லாமல் எனது பாணியில் சென்டிமெண்ட்டையும் கலந்து கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த கூட்டு முயற்சிக்கு உங்களது வாழ்த்துக்களை நாடுகிறேன். नंदकुमार आ रहा है। हाँ? நந்தகுமார் 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 ஏன்டா பயப்படுறீங்க? அவன் ஏரியாவுக்கு போய் அவங்க ஆளுங்களை அடிச்சிட்டு வந்தான். தைரியம் இருந்தா அவன் இந்த ஏரியாவுக்கு வரட்டும். Hey!
Got it. Thank you. Very good. Well done, நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க பாம்பே தமிழ் பத்திரிகையில இருந்து வரோம். அப்படிங்களா? சார், உயிர் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி எல்லாம் வேலை செய்றீங்களே, உங்களுக்கு ஆபத்து இல்லையா? எங்கள மாதிரி சினிமா கலைஞர்கள்லாம் தொழில்னு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது தான் குடும்பத்தை பத்தியே நினைப்போம். அந்த அளவுக்கு எங்க கவனம் பூராவுமே தொழில தான் இருக்கும். ஏன் சார், நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறீங்களே, அதனால உங்க உடம்புல சுளுக்கோ எலும்பு முறிவோ ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்ற ஆபத்து எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படி எலும்பு முறிவோ சுளுக்கோ ஏற்பட்டா உடனடி நிவாரணமாக நாங்கள் எங்கள் கைவசம் வைத்திருப்பது பாபா பெயின் கில்லர், பாபா பெயின் பாம் அண்ட் பாபா டேப்லெட்ஸ் ஆல்சோ. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த ஆட் ஃபிலிமுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவா இருக்கு. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விளம்பரம் பண்றது பெருசு இல்ல மேன். இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு 25 லட்சம் லாபம் வரணும், அதுதான் பெருசு. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்காகத்தான் நந்தகுமார் மாதிரி திறமையான சேல்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்காங்களே சார். இவன் திறமை எங்க சேல்ஸ்ல காட்டான், சினிமால அடிக்க போயிட்டான். யார கட்டி அடிக்க போறேன், யார கட்டி அடிக்க போறேன், அதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கிறேன். ஓஹோ, இவர்தான் நடிச்சாரா? எஸ் சார். கிளியர், டோன்ட் டச் மை பார்ட்னர். அது சரி சார், இவருக்கு உண்மை தெரிய வேண்டாமா சார்? இந்த விளம்பர படத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருந்தாங்க. திடீர்னு இதில் நடிக்க வேண்டிய ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சரி, பொறுப்பை ஏத்துட்டுமேங்கிறதுக்காக நானே நடிச்சு முடிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். வெரி குட், நல்லா ஆக்ட் பண்றீங்க. இந்த மோட்டார் பைக்ல விதையெல்லாம் கட்டுறீங்களே, அது எப்படி? நான் காலேஜில் படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1. அது மட்டும் இல்ல, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ், அக்ரோபேட்ஸ் இது எல்லாமே எனக்கு எப்பவுமே ரொம்ப ஈடுபாடு. அதோட இன்னும் பல விஷயங்கள நான் போது நிறுத்து. உன்னை பத்தி நீயே பெருமை பேசிக்காத. நீ சகலகலவலன்னு ஊருக்கே தெரியும். ஒழுங்கா இந்த படத்தை எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணு. அண்டர்ஸ்டாண்ட்? எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். शुक्रिया, आपने बच्ची को बचा लिया. குழந்தைன்னு கத்துறது தமிழ்ல, நன்றி சொல்றது இந்தியிலயா? 1000 தான் இருந்தாலும் அதிர்ச்சின்னு வரும்போது அவங்க தாய் பாசை ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்து பாத்தீங்களா? சார் வந்து பேசாத. குழந்தையை பெத்துட்டா மட்டும் பத்தாது, அதை எப்படி வளர்க்கணுங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கணும். ஐயோ, நான் Shut up. உனக்கு வயசாயிருச்சு, நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்ட. ஆனா குழந்தை அப்படியா? இப்பதான் அது பூவு. இனிமே பிஞ்சாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? அந்த குழந்தை பெரிய போய் அடைய வேண்டாம். मुन्नी, ये मेरी बेटी है. ஓ, கடப்படா ஓகேயா. இந்த குழந்தைக்கு நீங்க அம்மா, இவங்க பெரியமாவா? नहीं भैया. அது நகியா. शुक्रिया. இருக்கட்டு. ஏயா, நீ ஆம்பளை குதிச்சு குழந்தையை காப்பாத்துற, நான் பொம்பளை அதிர்ச்சியில கத்துற, உடனே அந்த குழந்தைக்கு நான் தான் தாய்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்லைங்க. பேசாத. என்ன சொன்ன? நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. என்ன பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, ஒரு உத்தேசம். Don't talk. உன் கண்ணாடிக்கு பவர் அதிகமா இருந்தா அதை கைட்டிட்டு என்ன பாரு, என் இள வயசு உனக்கு தெரியும்.
எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் எந்த ஆம்பளை ஏன் எடுத்து பார்த்தது இல்ல. I am 20, only sweet 20. Do you understand that? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல 20 வயசு தான் ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நானே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டுறேன். What? மீண்டும் சந்திப்போம் மை ஸ்வீட் டார்லிங். Sweet darling. Buffoon. भजनलाल डोलूलाल लड़की आती है. Hello. हेलो. Hi. गुड नाइट. गुड मॉर्निंग. गुड आफ्टरनून. नमस्कार. गुड मॉर्निंग. ஏன் சார்? நானும் ஒரு சாதாரண டைப்பிஸ்ட். நீங்களும் என்னை விட சீனியர் ஆபீசர். நான் வரப்ப ஏன் சார் எனக்கு எந்திரிச்சு விஷ் பண்றீங்க? ஷாலி, நாங்க உனக்கு மதிப்பு தர்றது உன் வயசுக்கு இல்ல, உன் சைஸுக்கு. உன் போஸ்ட பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. உன்னுடைய வேஸ்ட் இன்னைக்கும் இப்படியே இருக்கணும். என்ன லிப்ஸ் என்ன ஹிப்ஸ், நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு ரசிகர் மன்றத்தையே ஓபன் பண்ணுவோம். ஹலோ மிஸ்டர் நந்தகுமார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வில்ல வந்துட்டான். ஹீரோ ஆயிட்டீங்க போல இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஹாபி. அந்த படத்துல உங்க கூட ஹீரோயினா ஆக்ட் பண்றதுக்கு என்ன மட்டும் போட்டிருந்தா எவ்வளவு மஜாவா இருந்திருக்கும். அது நீ மட்டும் ஹீரோன்னு சொல்லு. இவன் வீட்டு அடமானம் வச்சாவது ஒண்ணு வச்சு ஜெகன்மோகன் மேல ஒரு படம் எடுக்கிறேன். என் வீட்டை வைக்கிறதா இருந்தா நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ராஜபாளையம் கடிச்சா தொப்புல சுத்தி 7 ஊசி. ஆபீஸ்ல சினிமா படம் ஷூட்டிங் எல்லாம் ஒன்னால தான் வந்தது. நீ ஏன் நடிக்க போற? நீ ஏன் நடிக்க போற? பாத்தியா, ஒருத்த படம் எடுக்க போறங்கறா, ஒருத்த நடிக்க போறங்கறா. ஹீரோ வில்லன் டூயட் ரேப், வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? இட்ஸ் a highly reputed company. All the 24 hours மருந்த பத்தி மாத்திரை பத்தி மட்டும் தான் பேசணும். அண்டர்ஸ்டாண்ட்? மணி நாச்சு ஓடல சார். ஏன் கடியால ஓடுது மேன்? மணி பத்தாச்சு இல்ல. வேலை இடத்துல உனக்கு என்ன வெட்டி பேச்சு? தெருவுக்கு போ, ஷாப்புக்கு போய் மருந்துகளை டெலிவர் பண்ணு. சென்ட்ரல் ஸ்டேஜ் கேக்குதா உனக்கு? கெட் அவுட், கெட் அவுட். வேலை இடத்துல எல்லாரும் ஒழுங்கா வேலையை பார்க்கணும். இல்ல கடிச்சு கொதறிடுவான். கொதறி வாங்க வாங்க. அம்மா திடீர்னு இந்த பக்கம். அம்மாவா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஐயோ என்னங்க இது? அம்மானு கூப்பிடுறது ஒரு மரியாதை காரணமா தான். நான் உங்களை ரோட்ல அம்மானு கூப்பிட்டதுக்கும் இப்ப இங்க அம்மானு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பல. ஆனால் நீங்க ரொம்ப தான் கோவிச்சுக்கிறீங்க. ஏதோ முதல் முறையா நம்ம லிஃப்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆசையா உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம்னு நினைச்சா. இத பாருங்க, இது உங்க ஆபீஸ் லிஃப்ட் இல்லைங்க, இந்த பில்டிங் லிஃப்ட். இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, இந்த பில்டிங்ல இருக்கிற அத்தனை ஃப்ளோருக்கு சொந்தம். அண்டர்ஸ்டாண்ட்? பாய் 6th ஃப்ளோர் அம்தே. டேய் நில்றா. நான் இந்த ஆபீஸ் எத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கேன். அந்த அம்மா சொன்ன உடனே அமைக்கிறதா? மறுபடியும் அம்மாவா? சரி, அம்மா உங்களுக்கு பிடிக்காதல்ல? ஓகே டியர் மேடம். டியர் கேர் ஒண்ணும் கிடையாது. சரி வெறும் மேடம். நான் தான் முதல்ல ஏறனே, அதனால நான் முதல்ல இறங்கிறேன். டேய் மூடுறா. டேய் நில்றா. இப்போ நான் மூடுறதா நிக்கிறதா? ஷோ, இத பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட்ல ஏறனே, அதனால நான் தான் முதல்ல 6th ஃப்ளோர் போணும். டேய் இது நம்ம லிஃப்ட், முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போ. வேண்டாம், நேத்து தான் என்கிட்ட தகராறு பண்ணிருக்கீங்க, மறுபடியும் என்கிட்ட தகராறுக்கு வராதீங்க. தகராறு வேணானா நீங்க வெளிய நில்லுங்க, நான் இறங்கிட்டு அப்புறம் லிஃப்ட் அனுப்புறேன். லுக் மிஸ்டர், எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களுக்கு தான் முதல் இடம், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பொண்ணுங்களுக்கு தான் முதல் இடங்கறத நான் ஒத்துக்கறேன். ஆனா நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லையே. வாட்? தம்பி 6th ஃப்ளோர் நமக்கு? நோ, கிரவுண்ட் ஃப்ளோர். 6th. நோ, கிரவுண்ட். உங்க ரெண்டு பேர் சண்டையில லிஃப்ட்டுக்கே கோவம் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் நடந்தே போலாம். வெரி குட். மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே மேலே ஏறது தான் ரொம்ப கஷ்டம், கீழே இறங்குறது ஈஸி. எனக்கு 2 ஃப்ளோர் தான், டக் டக் டக்னு இறங்கிடுவேன். நீங்க பாவம் 6வது மாடி 120 படி. போங்க அனுபவிங்க. எப்பவுமே ஆண் பாவம் பொல்லாது. அதுலயும் என்ன மாதிரி ஆம்பளைங்களை நீங்க பகைச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. 120 படி ஏறதுக்குள்ள தசு புசுன்னு மூச்சு வாங்கி நல்லதுதான், உடம்பு இன்னும் கொஞ்சம் இளைக்கும். See you. Bye bye பாப்பா. மிஸ்டர் மெடிசன், மிஸ்டர் மெடிசன், மிஸ்டர் மெடிசன். ஹலோ மெடிசன், तुम्हारा पैंट शर्ट. டேய் இங்க வாடா. நான் போட்டது 5 பேண்ட் 5 ஷர்ட். என்னது ஒரே ஒரு செட் கொடுத்துருக்க? நீ எத்தனை கொடுத்தாலும் ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் தானே போட்டு போவ. ஏன்னா நான் என்ன போடணும்னு முடிவு பண்றது நீ யாரா? நீ யாரா? யோ, இந்த தெருவே என்ன ட்ரெஸ் போடணும் நான் தான் முடிவு பண்ணோம். அப்படிங்களா? பின்ன டாக்டர், இன்ஜினியர், பேங்க்ல வேலை செய்யறவரு, டீச்சர், அந்த பிசினஸ் மேனுங்க, காலேஜ் போற பசங்க, இன்னைக்கு காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு கூட நான் கொடுக்குற துணி தான் யா. டேய் நீ இப்ப மரியாதையா பேலன்ஸ் துணி எல்லாம் கொண்டு வர போறியா இல்லையா? என்னையா மிரட்டுற? இந்த தெருவுல மொத்தம் 50 வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டையும் 10 5 துணி போட்டா எப்படியா வேலை செய்ய முடியும்? பத்தாதுக்கு நாட்டுல தண்ணி பிரச்சனை வேற. பூமியில இருக்கிற தண்ணிலாம் லாரில எடுத்துட்டு போய் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வித்துறாங்க. எங்களுக்கு கிடைக்கிற சிறுநீரை வச்சு தானே துவைக்க முடியும். சிறுநீரா? யோ 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 யோ, சிறுநீர்னா சிறு அளவு நீரியா? உன் புத்திய காமிச்ச பத்தியா? ட்ரைக்கிங்ல போட்டா 15 ரூபா ஆகும், எங்க கிட்ட போட்டா 1 ரூபாய் தான்.
அந்த கஞ்சத்தனத்துல தான் நீங்க எங்ககிட்ட போடுறீங்க. இதுல இவ்வளவு கேள்வி வேற. இனிமே உன் துணி வேணாம், நான் வரேன். அண்ணே அண்ணே அண்ணே, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சீக்கிரமா கோச்சிட்ட எப்படி? மத்தவங்க துணி வேணா தவற முறையில கொடுங்க, என் துணியை மட்டும் ஒட்டு மொத்தமா கொடுத்துருங்க. அதென்ன நீங்க மட்டும் ஸ்பெஷல்? அது மத்தவங்க எல்லாம் குடியும் குடித்தனமா இருக்காங்க, நான் ஒத்தையாளு, அதனால கொஞ்சம் கருணை காட்ட சொன்னேன். என்ன சொன்ன? ஒத்தையாளா? யோ, வாழ்க்கையில 20 வயசு வரைக்கும் தான் என் ஒத்தையாளு. அதுக்கப்புறம் பொண்ணை பார்த்தமா, லவ் பண்ணமா, கல்யாணம் பண்ணமா, குழந்தைய பெத்தமான்னு போயிட்டே இருக்கும். ஏன் புலம்புறீங்க? சுலபமா சொல்லிட்ட, பொண்ணு கிடைக்கணும்ல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதா என் கஷ்டம். பொண்ணு செட்டப் பண்றது ரொம்ப ஈஸி. இல்ல, எனக்கு பொண்ணு செட்டப் பண்ண வராது. அப்ப 5 வருஷம் கழிச்சு என்ன பாரு. எதுக்கு? இப்பதான் போலீஸ்காரன் பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குது. 10ஆம் கிளாஸ் வரட்டும், பொண்ணை எப்படி செட் பண்ணன்றதை நான் உனக்கு காட்டுறேன். நாளைக்கு அந்த போலீஸ்காரன் சொல்லி உன்னை அந்த தெரு பக்கமே போக விடாத மாதிரி பண்றேன் இல்லையாப்பா? ஹலோ, வாங்க. என்ன சார், என்னாச்சு? என்னத்த நீ வண்டியை ரிப்பேர் பாக்குறேன்னு எனக்கு புரியலையா? நான் வாங்குற சம்பளத்துல பாதி உனக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு. ஒண்ணு பண்ணு, நான் இங்க இருக்கிறேன், என் பெட்டி எடுத்து நீ ரோடோட சுத்து, அப்பதான் உனக்கு புரியும். வண்டிய ஒழுங்கா ஓட்டணும், பொண்ணுங்களை பார்த்து சர்க்கஸ் பண்ண கூடாது. எது? நான் பொண்ணுங்களை பார்த்து சர்க்கஸ் பண்றேனா? இல்ல, உடம்ப பார்த்தா என்ன வியாதி டாக்டர் சொல்ற மாதிரி வண்டிய பார்த்தா என்ன கோளாறுன்னு மெக்கானிக் சொல்லுவான் சார். ஐயோ, நாட்டுல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நண்பா,